ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலுலேருந்து வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு வந்து தேர்ட் செமஸ்டருக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து 5th செமஸ்டர், அடுத்து 7th செமஸ்டர், அடுத்து 1st செமஸ்டர் அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை செமஸ்டர் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு படிக்கிற டென்ஷனாக இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில மோட்டிவேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். காமனாக தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 5th செமஸ்டர், அடுத்து 7th செமஸ்டர், அடுத்து 1st செமஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட வேலை வந்து கரெக்டாக போயிட்டே இருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாராச்சும் இந்த கொஷின் படிக்காத இது வராது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த கொஷின் வரும்னு தோணுச்சு அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக படிங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வே கரெக்டான வே தான். ஸோ அதனால் அதில் போயிட்டே இருங்க, எங்கேயுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சப்போஸ் எக்ஸாம் டைமில் இந்த கொஷின் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை படிச்சுட்டு அதை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த கொஸ்டின் சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. கொஸ்டினை நாளைக்கு எக்ஸாம் போனதுக்கப்புறம் ஸோ எக்ஸாம் ஹாலில் வச்சு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவங்க வேறு மாதிரி கேட்டிருக்கலாம், இல்லை அவங்க சிம்பிளாக ஆன்சர் சொல்கிற மாதிரி வந்து கொஸ்டினை ஷார்ட்டாக கேட்டிருக்கலாம். நீங்கள் அதை ப்ரீஃபாக உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. இல்லை வேறு கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதி வச்சுருவீங்க. அதேமாதிரி எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக எழுத பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியாது அப்படிங்கிறனால நீங்கள் படித்த கொஸ்டின் எழுதாதீங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு எழுதி தான் மார்க்ஸு. சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரில அப்படின்னா அது ரிலேட்டடாக எழுதுங்க. அதுக்காக நீங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கொஸ்டின் வந்து மாற்றி எழுதி வச்சுறாங்க. கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனெக்ஸர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் பேஜில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக ஒயிட்னர் யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா WH1 ரிசல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நிறைய பேருக்கு வந்துச்சு. கலராக வந்து லெட் வந்து யூஸ் பண்ணாங்க, கலராக வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. பிளாக் கலர் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணணுன்ட்டு. அதில் பிளாக் கலர் யூஸ் பண்ணணும்னு போட்டுருக்காங்க அப்படின்னா மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ், அட்வான்டேஜஸ், கரண்ட் யூசேஜ் எங்கே இருக்குது, அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதே கொஸ்டினாக கூட கேட்பாங்க. ஒரு சில டைம் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ அடிஷனல் பாயிண்ட்ஸாக இருக்கும், உங்களை பார்க்குறக்கு ஒரு டாப்பர் மாதிரி தெரியும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னாலும் அந்த கொஸ்டினை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி அதை வந்து பேஜஸ் நிறையா கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் போட்டு சப்டாபிக்ஸ்லாம் போட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நாளைக்கு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகல அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் எவ்வளோ நேரம் அட்டன் பண்ணணும், ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் வந்து டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக அதை கீப் அப் பண்ண பாருங்கள். கரெக்டாக ஒரு கொஸ்டினை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். ஒரு கொஸ்டினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியில் தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் போகிறீங்க, அது உங்கள் ப்ரெசன்டேஷனே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அது மட்டும் உங்களோட மைண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி சிலபஸ் ரிலேட்டடாக வந்து படிக்க பாருங்கள். ஸோ அதாவது சிலபஸ் ரிலேட்டடாக அப்படின்னா உங்களோட சிலபஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே, ஸோ அது மட்டும் ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் பார்க்குறப்போ நிறையா இருக்கலாம். அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறப்போ ஒரு 4 கொஸ்டின் வருது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் 11 அப்படிங்கிறப்போ 11A-B தான் வரும். ஸோ அதில் 2 கொஸ்டின் தான் வரப்போகுது. அந்த 2ல் நீங்கள் ஒன்று தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் படித்தாலும் அங்கே அட்டன் பண்ண போகிற கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது போக ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 2 வருது அப்படின்னா அதில் ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக எல்லா யூனிட்டுமே தெளிவாக படிச்சிருங்க. அது போக எல்லாத்துலேயும் கவர் பண்ணிடுங்க. அதுக்காக அந்த ஒன்றை மட்டும் கவர் பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் முடிஞ்சாலும் ஒரு 10 கொஸ்டின் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 கொஸ்டினில் தெளிவாக இருங்க. அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டாங்க, ஒரு கொஸ்டினுமே தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து முடிஞ்சளவு தேடுங்க எந்த கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல, எந்த ஒரு கொஸ்டினுமே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா பிக் கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். அதாவது 15 மார்க் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு 13 மார்க்கில் ஒரு சில கொஸ்டினில் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சுத்தமாக தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் எது தெரியுமோ இல்லை கொஞ்சம் அறகுறையாக தெரியுதோ இல்லை கொஞ்சமாச்சும் தெரியுதோ அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை எழுத பாருங்கள். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் பிக் கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னாலே அதில் 2 மார்க்ஸ் கவர் ஆயிரும். ஸோ அதனால் 2 மார்க்ஸை கவர் பண்ணுறதை விட்டுட்டு பிக் கொஸ்டினில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது வந்து 2 மார்க் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறப்போ பிக் கொஸ்டின் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எக்ஸாமில் வேணால் நீங்கள் 2 மார்க்கை ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஆனால் நீங்கள் 2 மார்க் படிக்கிறத விட பிக் கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னாலே அதில் 2 மார்க்ஸ் கவர் ஆயிரும். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. லாஸு அந்த மாதிரி இருக்க எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹென்ரி லா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி லா இருக்குது எல்லாமே கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு இதை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் இருக்கும், அதிலே நீங்கள் ரெஃபர் பண்ணிடுவீங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை மட்டும் பார்க்காம பல வெப்சைட்டை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏஐ இருக்குது, ChatGPT இருக்குது, ஸோ உங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து மெட்டா ஏன்னு இருக்கும். இது மாதிரி ஏஐலே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வரும். அது கான்செப்ட் சேமாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் உங்களுக்கு ஈஸியாகவும் புரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கலை, நானும் படிக்க மாட்டேன், நாளைக்கு காலையில் போய் பார்த்துக்கலாம், அங்கே கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்லாம் வந்து யாரும் நினைக்காதீங்க. மால் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கல அப்படிங்கிறலாம் யாரும் நம்பாதீங்க. ஸோ அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ நம்மளோட வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அவங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி நம்ம கரெக்டாக படிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து அவங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரிசல்ட்டில் மார்க் வந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் படித்த கொஸ்டின்னா கண்டிப்பாக வரப்போகுது. கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ பேஜஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேஜஸ் கொண்டு போங்க. அதுக்காக கண்டென்ட் ரிலேட்டடாக கொண்டு போக பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக கொடுக்க பாருங்க. அந்த கொஸ்டின் தெரியல, நான் படித்த கொஸ்டின் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதுக்கு தான் மார்க்கு. நீங்கள் சப்போஸ் ரிலேட்டடாக எழுதுனா கூட மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேறு கொஸ்டின் எழுதி வச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் போட்டுருவாங்க. ஸோ நல்லா கரெக்டாக எழுத பாருங்கள். கொஸ்டின் நம்பரோடு சேர்த்து அந்த சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கரெக்டாக போட பாருங்கள். கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டாலும் சரி, ஈஸியாக கேட்டாலும் சரி, உங்கள் ப்ரெசன்டேஷனை கரெக்டாக கொண்டு போக பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பூட்டு இருக்குது. ஸோ அந்த பூட்டுக்கு வந்து லாக் இருக்குது. அந்த லாக்கோட கீ பார்த்தீங்க அப்படின்னா பூட்டோமேட்டிக்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது. ஸோ உங்களால் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்க கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அது ஈஸியாக கஷ்டமாங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சோ அந்த கீ மாதிரி வந்து உங்களோட பிரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வெஜிடபிள் ஷாப் போகிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு தான் தேவையில்லாததெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து எழுதுனா மார்க் கிடைக்குமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டினோ இல்லை வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற கொஸ்டினோ வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு லைட்லாம் போட்டு இருக்குது. நீங்கள் லைட் சைடு இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருட்டாக இருக்க இடத்துல எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாமே தெரியும். அதாவது லைட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தெரியும். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை படிச்சுட்டு போய் நீங்கள் வேறு கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம்ல, இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிடுவீங்க. எப்பயுமே கொஸ்டினை வந்து ஒரு ஸ்டாஃப் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி தான் வந்து படிக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் எடுப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸில் இம்பார்ட்டன்ஸோ அந்த கொஸ்டின்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நான் இந்த கொஸ்டின் படிச்சிட்டேன், அதனால் அடுத்த டாபிக்ஸ் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறவங்க நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினை படித்தாலுமே அந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் படிச்சிருங்க. நான் ஆல்ரெடி வேறு கொஸ்டின் படிச்சிட்டேன், அதனால் இது வந்து வராது, இல்லை இதை நான் சாய்ஸில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காதீங்க. எப்பயுமே வந்து ஒரு டார்க் சைட்லேருந்து ஒரு லைட் எப்படி பார்க்குமோ அதே மாதிரி ஒரு கொஸ்டினை உள்ளேருந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். பட் நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், 5th செமஸ்டர், 7th செமஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண போகிறங்க. எல்லா எக்ஸாம்ஸுமே ஈஸியாக தான் வரும். கஷ்டமாக வந்தாலும் கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.